கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 13/4/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். Surely blessing I will bless thee, and multiplying I will multiply thee. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 26:5 நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த ஆசீர்வாதங்களின் பெருக்கங்கள் நாம் எடுத்துக்கொள்ளுகிற, ஜெபிக்கிற, பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எதிர்பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 71 சங்கீதம் 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆசீர்வாதங்களின் பெருக்கம், மேன்மை, நம்முடைய உயர்வு, நன்மையின் ஆசீர்வாதங்கள், இதெல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவதற்கு நல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, எவ்விதமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? இது நடந்தால், இது கிடைத்தால், இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நடந்துவிட்டால் எனக்கு நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமாக நடந்துவிடும் என்று சொல்லி எந்தெந்த காரியங்களின் மேல் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. இந்த திங்கட்கிழமை இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தை வாஞ்சோடு எதிர்பார்ப்போடு கேட்கிற, ஆமோதிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலுகி நிறைவேறுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி தழைத்திருக்க, செழித்திருக்க, உயர்த்தப்பட்டிருக்க, மேன்மைப்படுத்தப்பட்டிருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரங்களிலே எழுத போகிற பிள்ளைகளுடைய எக்ஸாம் வெற்றியோடு கூட எழுதணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் கடந்து வர, ஆசீர்வாதங்கள் கடந்து வர, பெருக்கம் உண்டாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன், ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. இந்த நேற்றைய கேள்வியும் பதிலும். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். யார் யாரிடத்தில் சொன்னது? சாமுவேல் சவுலிடம் சொன்னது. 1 சாமுவேல் 10:6. இந்த நாளுக்கான கேள்வி, பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ணி என்று யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் வார்த்தைகளுடன், ஜெபங்களுடன்